சாக்லேட் சாப்பிட்றது, க்ரீம் அதாவது கேக்கு, இந்த பேஸ்ட்ரீஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா, இது எல்லாமே கூட நம்மளுடைய பற்களுடைய அந்த வாயிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதுவும் ஒவ்வொரு உணவு நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமாவும் நம்ம வாயை கொப்பளிச்சு அதை நம்ம அந்த ரின்சிங் கொடுக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் விகடன் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஓரல் ஹைஜீன் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றம் நிறைய பேருக்கு என்னென்னா, மேடம் நான் 2 வாட்டி ப்ரஷ் பண்ணுறேன், நான் வந்து டெய்லி வந்து மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறேன், எனக்கு ஸ்டில் எனக்கு வாயிலிருந்து இந்த மாதிரி ஸ்மெல் வருது, நான் ஏதாவது ஒரு விஷயம் சாப்பிட்டாலும் அந்த நாள் முழுக்க அந்த ஸ்மெல் என் வாயிலே இருந்துகிட்ருக்கு, நான் தெரியாமல் பூண்டு சாப்பிட்டுட்டேன்னா அப்படியே இருக்கும், இல்லை நான் ஏதாவது வெங்காயம் ரைத்தா மாதிரி சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா அந்த ஸ்மெல் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எனக்கு அது பப்ளிக் அந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டது உண்டு. அந்த வாயிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு ஓரல் ஹைஜீன். இது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பற்களில் நமக்கு வந்து துவாரைகள் இருக்குது, இல்லை ஸ்பேஸ் இருக்குது, ஒரு பல்லுக்கும் இன்னொரு பல்லுக்கும் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற உணவு அந்த பற்களுக்கு இடையில் போய் அது மாட்டிக்கும். ஸோ அது வந்து சில நேரத்தில் நம்ம வாய் கொப்பளிக்கும் போது அது க்ளீன் ஆகலை அப்படின்னா அதில் பாக்டீரியல் க்ரோத் அதிகமாகி ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நமக்கு அந்த மாதிரி ஸ்மெல் ஏற்படும். இது சில உணவுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, நம்ம வந்து இந்த சாக்லேட் சாப்பிட்றது, க்ரீம் அதாவது கேக்கு, இந்த பேஸ்ட்ரீஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா இது எல்லாமே கூட நம்மளுடைய பற்களுடைய அந்த ஹைஜீனையும் வந்து, அதாவது ஓரல் ஹைஜீன் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பல்லில் இருக்கக்கூடிய அந்த எனாமல் போயிட்டு நமக்கு வந்து சொத்தப்பல் ஏற்படுறதுக்கும் இது ஒரு காரணமாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறதுனாலையும் நமக்கு வந்து ஓரல் ஹைஜீன் வந்து கெட்டு போகும். ஒரு சில கண்டிஷன்ஸே சொல்லணுன்னா, இந்த நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய அந்த ஓரல் ஹைஜீன் வந்து கம்மியாகும். ஸோ அப்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த எந்த உணவு சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகாது. ஸோ அதுவே வந்து அவங்க சாப்பிடும் போதெல்லாம் அவங்களுக்கு அந்த ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த விட்டமின் சி டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த விட்டமினோடைய இது வந்து கம்மியாகும் போது கம்ஸ் எல்லாம் வீக் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு பல்லு அங்கே இங்கே அப்படி மூவ் ஆகி ஷேக் ஆகிட்டு இருக்கும் போது அப்போ ஈஸியாக நீங்கள் சாப்பிட்ற உணவு அதில் லாட்ஜ் ஆகி அதுவே உங்களுக்கு இந்த ஹாலிடோசஸை காஸ் பண்ணும். இன்னொரு முக்கியமான விஷயம், அதுவும் குறிப்பாக இயற்கை மருத்துவத்தில் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த வயிறு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாயில் கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ சென்ஸ் ஆர்கன், ஒரு உறுப்பு இன்னொரு சென்ஸ் ஆர்கனோட கனெக்ட் ஆகிருக்கும்னு சொல்லியிருந்தேன்ல, அதில் முக்கியமாக வந்து என்னென்னா நம்மளுடைய வயிறில் இருக்கக்கூடிய அந்த ஜீரணமும் நமக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது நம்மளுடைய ஓரல் ஹைஜீனுக்கும். இப்போ சில நேரத்தில் நம்ம சாப்பிட்ட உணவு ஃபர்மெண்ட் ஆகி வயிறுலேயே தங்கியிருக்கு அப்படின்னா அதை நம்ம சாப்பிடும் போது அதுவே நமக்கு துர்நாற்றத்தை ஏற்படுத்தும். அப்போ நம்ம சாப்பிட்ற உணவு இமீடியட்டாக, இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, கேப்பே கொடுக்க மாட்டாங்க. அப்போது அது கேஸ்ட்ரிக் எம்டிங் இருந்துச்சுன்னா தானே அடுத்த உணவை வந்து அது செரிமானம் செய்யறதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கும். ஆனால் இது என்ன ஆகும்னாக்கா, அவங்க என்ன கிடைச்சாலும் அது மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்களுடைய ஜீரணம் வந்து டிஸ்டர்ப் ஆகி அந்த ஃபுட்டு முன்னாடி சாப்பிட்ட ஃபுட் அப்படியே ஃபர்மெண்ட் ஆகிருக்கும். இன்னும் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராங் காம்பினேஷன், நம்ம சாப்பிட்ற உணவு வந்து இப்படி இந்த 2 உணவு வந்து சேரவே கூடாது அப்படின்னு இருக்கும்போது ஏன் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பேச்சிலேயே கூட நிறைய பேர் சாப்பிட்டதெல்லாம் உண்டு. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன்னா, இது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு குடலுடைய அசுத்தம் அதிகமாகுது, வயிறுடைய ஜீரண சக்தி கம்மியாகுது, இது எல்லாமே உங்களுக்கு வாய் வழியாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்போது என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ராங் காம்பினேஷன் ஃபுட்டை எடுத்துக்கிறத தவிர்க்கணும். முக்கியமாக இந்த வெஜிடபிள்ஸ், அதாவது குறிப்பாக கீரையோட நான்வெஜ் சாப்பிட்றத தடுக்கணும். கீரையும் தயிரும் சாப்பிட்றத தடுக்கணும். அதிக ப்ரோட்டீன் இருக்கும் போது கார்போஹைட்ரேட்டை அதிகமாக எடுத்துக்கிறத தவிர்க்கணும். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸை நம்ம கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணாலே இதை வந்து நம்ம தடுக்கலாம். ஒரு உணவு சாப்பிட்டு குறைஞ்சது 4 மணி நேரமாவது நம்ம கேப் கொடுத்து சாப்பிட்டாதான் நமக்கு அந்த கரெக்டான ஜீரணமே இருக்கும். ஆனால் என்ன ஆகுதுன்னா, நான் ஒரு அளவுக்கு சாப்பிட்டேன், நான் நடுவில் கொறிக்கிறது தானே சாப்பிட்றேன், நான் வெறும் பஜ்ஜி தானே சாப்பிட்றேன், நான் வெறும் போண்டா தானே சாப்பிட்றேன், நான் நடுவில்
வெறும் டீ தானே சாப்பிட்றேன், பிஸ்கெட் தானே சாப்பிட்றேன்ற மாதிரி உங்களுக்கு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அது உங்களுடைய ஜீரணத்தை அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பெரிய மீலுக்கு அப்புறமா நீங்கள் அடுத்த பெரிய மீல் எடுக்கிறது குறைஞ்சது 4 to 6 hours அது கேப் வேணும். நடுவில் சாப்பிடக்கூடிய உணவு எளிமையாக ஜீரணமாகக்கூடியதாக இருக்கணும், சத்தானதாக இருக்கணும். அப்போ நீங்கள் இந்த நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், முளைக்கட்டின பயிர் எடுத்துக்கலாம், அதே நேரத்தில் பழங்கள், காய்கறிகள், பழச்சாறுகள் இப்படி ஹெல்த்தியாக எடுத்தோம் அப்படின்னா இது இன்னும் நம்மளுடைய ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணுமே தவிர அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இப்போ இந்த மாதிரி காரணங்கள் எல்லாமே நமக்கு அந்த வாயிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றத்துக்கு இது ஒரு முக்கிய காரணமாகவே இருக்குது. ஸோ அப்போது இதை வந்து நம்ம சரி செய்யணும் அப்படின்னா நமக்கு குடலை ஃபஸ்ட்டு சுத்தம் செய்யணும். இதில் வந்து எனிமான்ற ப்ரொசீஜர் இருக்குது, அது மூலயமா நம்ம குடலை வந்து சுத்தம் செய்யலாம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கிரிய யோகம் மூலயமா நம்ம சுத்தம் செய்யலாம். அடுத்தது முக்கியமாக இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் நேச்சுரலாக நம்மளே வந்து நம்மளுடைய ஹோல் பாடியே டீடாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் டூல் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபாஸ்டிங், உபவாசம். நம்ம ஒரு 3 நாளைக்காவது ஃப்ரூட் டயட்டோ இல்லை ரா டயட்டோ நம்ம எடுத்து நம்மளுடைய ஜீரண மண்டலத்துக்கு ரெஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு உடம்புல இருக்கக்கூடிய கழிவை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த உணவை ரிசீவ் பண்ணி அதை ப்ராப்பர் டைஜஷன் பண்ணுறதுக்கு அது நம்மளுடைய பாடியை தயார் பண்ணும். இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு வர்றதுனால நம்மளுடைய கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணலாம், பிபி சுகரை கண்ட்ரோலில் வச்சுருக்கலாம். ஸோ டைஜஷன் தான் வந்து ஒரு மெயினாகவே இருக்கக்கூடியது. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம மவுத்தை இப்போ சொன்ன இந்த ஃபுட்டெல்லாம் போய் அடைச்சிக்கிச்சேன்னா அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். 2 வேளை நம்ம பல் துவக்கிறது ரொம்பவே முக்கியம். அதுவும் ஒவ்வொரு உணவு நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமாவும் நம்ம வாயை கொப்பளிச்சு அதை நம்ம அந்த ரின்சிங் கொடுக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கேப்பில் ஏதாவது ஒரு பார்ட்டிக்கல் வந்து அடைச்சிருந்தாலும் அது கிளியர் பண்ணும் போது இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பேட் பிரெத் வராது. அடுத்தது தினசரி ஆயில் புல்லிங் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ அதை வந்து நல்லெண்ணெயை வந்து வாய் ஃபுல்லாக எடுத்து நம்ம நல்லா வந்து அதை கொப்பளிக்கிற மாதிரி அந்த கார்கிள் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இது நம்மளுடைய பற்களுடைய ஆரோக்கியம் மட்டும் இல்லை, இது நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றத்தையும் தடுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ காலையிலேருந்து நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு திடீர்னு நம்ம வந்து வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்மெல்லும் வரும். அதுக்கு என்னென்னா நம்ம நிறைய எக்ஸ்போஸ் ஆகிருப்போம். ஸோ அது அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா வெந்நீரில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சமாக, அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தொண்டை வரைக்கும் நல்லா கார்கிள் பண்ணும் அப்படின்னா ஈவன் ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷனோ இல்லை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ நமக்கு தெரியாமையே எக்ஸ்போஸ் ஆகியிருந்தா கூட நம்ம இந்த மாதிரி கார்கிள் பண்ணுறது மூலயமா இது நமக்கு தொற்றுகள் வராமல் தடுக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். ஸோ சாயந்தரம் நம்ம வந்த உடனே குளிச்சதுக்கப்புறம் இது ஒரு 3 டைம்ஸ் நம்ம இந்த மாதிரி கார்கிள் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா தண்ணி சரியாக குடிக்காததோ. இப்போது ரொம்ப வாய் வந்து வறண்டு போயிட்டே இருந்தாலும் இந்த மாதிரி நமக்கு ஸ்மெல் வரும், இல்லை வயிறு காஞ்சிட்டே இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி ஸ்மெல் வரும். அப்போது நம்ம நீருடைய அளவு ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கோன்றதை இண்டிகேட் பண்ணுறது இந்த மாதிரி வாயிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றத்துக்கு ஒரு காரணம். அப்போது நம்ம தண்ணி குடிக்கிறது ஒரு நாளைக்கு 3லிருந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இதில் இன்னொரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காந்தக சிகிச்சை. ஸோ அதில் மேக்னடைஸ்டு வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய இயற்கை மருத்துவத்தில் காந்தகத்தை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஸோ அது வந்து நம்மளுடைய வலியை குறைக்கிறதுக்கு, நம்மளுடைய வீக்கத்தை குறைக்கிறதுக்கெல்லாம் இது வந்து ஹெல்ப் பண்ணும். இதில் இந்த ரிசர்ச் வந்து பார்த்திங்கனாக்கா சாதாரண தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த ஃபிசிக்கல் கெமிக்கல் சேஞ்சஸும் அதே நேரத்தில் காந்தக சக்தி ஏற்றினதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் கெமிக்கல் சேஞ்சஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஸ்டிக்காக நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அதில் முக்கியமாக அதில் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டலைசேஷனாக இருக்கட்டும், கிளஸ்டர் ஃபார்மேஷனாக இருக்கட்டும், அயான் சேஞ்சஸாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால முக்கியமாக என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்பை சுத்தம் செய்யறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அதாவது உடலில் இருக்கக்கூடிய அதிகமான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் லெவலில் இது வெளியேற்றிருச்சுனாலே நம்ம செல் டேமேஜை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ அப்போ அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிருச்சுன்னா இது நம்மளுடைய செல்களை புதுப்பிக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இந்த காந்தகத்தை தண்ணியை வந்து நம்ம வீட்டில் எப்படி தயார் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஒரு ஹை பவர் மேக்னெட்டை நம்ம வாங்கிட்டு ஜஸ்ட் ஒரு கிளாஸ் பாட்டில் வந்து எடுத்துக்கலாம். அதில் குடிக்கிற தண்ணியை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதை மூடி போட்டு அந்த காந்தகத்துக்கு மேலே அந்த பாட்டிலை நம்ம 12 மணி நேரம் நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணி ஃபுல்லாகவே நமக்கு காந்தக சக்தியை அந்த வேவ்ஸ் வந்து அந்த வாட்டரோட ப்ராப்பர்ட்டியாக மாறும். ஏன்னா ஆல்வேஸ் வாட்டர் ஹேவ் மெமரி.
ஸோ அப்போ எந்தெந்த இதெல்லாம் கடந்து வருதோ அதோடைய தாதுகளையோ அதோடைய சத்துக்களையோ அந்த தண்ணி வந்து கொண்டு வரும். இப்போ தான் நம்ம நிறைய பிளாஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல. இன்னும் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளத்தையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஜென்ரேஷன் நம்ம தாங்க. என்னென்னா அடுத்த ஜென்ரேஷன் நமக்கு முன்னாடியே இறக்கிறதையோ இல்லை அவங்க வந்து நோய்வாய்ப்படுறதையோ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம அதிகமாக இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸை தான் இப்போ நம்ம வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இண்டிவிஜுவலாக நம்ம வந்து ஸ்டீல் பாட்டில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் எங்கே பார்த்தாலும் அந்த கேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்குது. அது சன் எக்ஸ்போஷரில் அந்த கேனில் படும்போது அது அந்த பிளாஸ்டிக்கோட ரியாக்ட் ஆகும் போது அந்த தண்ணியோடைய ப்ராப்பர்ட்டி மாறதான் செய்யுது. சரி, நம்ம காந்தகத்தை பற்றி வருவோம். இந்த மாதிரி சார்ஜ் பண்ண தண்ணியை நம்ம ஜஸ்ட் 2 ounce, அதாவது 50 ml, ஒரு நாளைக்கு 50 ml மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். இது நம்மளுடைய ஜென்ரல் ஹெல்த் ப்ரமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த தண்ணியை நீங்கள் தினசரி காலையில் சாயந்தரமோ நம்ம வந்து இந்த தண்ணியால் கார்கிள் பண்ணாலே நம்ம வாயில் இருக்கக்கூடிய கிருமிகளுடைய லெவல் வந்து கம்மியாகுது. ரீசெண்டாக நடந்த ஒரு ரிசர்ச்சில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மவுத் வாஷுக்கும் இந்த காந்தக தண்ணியாலையும் நம்ம வாயை வந்து இந்த மாதிரி கொப்பளிச்சுட்டே இருக்கிறதுனால நம்ம வாயில் இருக்கக்கூடிய அந்த மியூரன்ஸோடைய லெவல் வந்து கம்மியாக இருக்கிறத வந்து நோட் பண்ணியிருக்காங்க. ஸ்டஃபைலோகாக்கஸ் இல்லைன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் இந்த மாதிரி தண்ணியை வந்து நம்ம கார்கிள் பண்ணி எடுக்கிறதுக்கு மூலயமா நம்ம வாயில் இருக்கக்கூடிய இந்த ஆர்கானிசம், குறிப்பாக சொல்லணும்னா ஸ்டஃபைலோகாக்கஸோடைய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கு. ஸோ இதோடைய லெவலும் வந்து கல்ச்சர் மீடியாவில் வந்து கம்மியாக இருக்கு. ஸோ இந்த தண்ணியை நம்ம தினசரி 2 தடவை காலையிலையும் சாயந்தரமும் நம்ம ரின்ஸ் பண்ணாலே நம்மளுடைய ஓரல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ண முடியும். அது இன்டர்னலாக எடுத்துக்கிட்டாலும் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஹெல்த்தை கொடுக்கும். அதே நேரத்தில் நம்மளுடைய பிளட் கவுண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது. கம் ப்ளீடிங் இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணி கம்மோடைய ஸ்ட்ரென்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணுது. இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.